ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இரவில் ரயிலில் பயணம் பண்ணிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி என்னோடு கூட பேசின கர்த்தருடைய வசனம். அந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாயிருக்கும் என்று நினைத்து சொல்ல விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன் ஞாயிற்றுக்கிழமை 3 ஊழியத்தை முடித்து இரவு படுத்து இளைப்பாறினேன். மிகுந்த வலி என் மார்பிலும் என் வயிற்றிலும் மாறி மாறி வந்தது. மூச்சுவிட திணறினேன். என் மனைவியும் 3 மாதங்களாக ஓயாத இருமலில் வேதனைப்பட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாள். நான் அவளை எழுப்பாமல் உட்கார்ந்து வேதனைப்பட்டு கர்த்தரோடு போராடிக் கொண்டிருந்தேன். மனைவி எழுந்து ஜெப எண்ணெயை பூசி ஜெபித்து ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தபோது உறங்கிவிட்டேன். காலையில் எழுந்திருந்து வேலை ஸ்தலத்திற்கு சென்றேன். முக்கியமான வேலை ஒன்றை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன். காரில் வரும்பொழுது நெஞ்சில் மிகுந்த வலியோடு கஷ்டப்பட்டேன். டிரைவரிடம் சொல்லி ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ என்று சொன்னேன். அவன் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டுவிட்டான். ஒரு டாக்டர் வீட்டிற்கு வந்து மருந்து கொடுத்து விட்டு சென்றார்கள். ஒரு நாள் கழித்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 4 நாள் ஊழியமாக செல்ல வேண்டும். கேன்சல் பண்ணிவிடலாம் என்று நினைப்பேன். கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. நான் இருமலில் கஷ்டப்படும் மனைவியை விட்டுவிட்டு பலவீனத்தோடு ரயில் ஏறினேன். அதிகாலை 2:30 மணி இருக்கும். கர்த்தர் என் விலாவை தட்டி எழுப்பினார். உட்கார்ந்தேன். ஒரு தரிசனம் பார்த்தேன். கர்த்தர் மலை அடிவாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். என் மனைவியும் நானும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் பேசுகிறது என் காதில் விழவில்லை. ஆனால் மிகுந்த சந்தோஷத்தோட கேட்கிறோம். திடீரென்று ஏசாயா 41:10 ஆங்கிலத்தில் மிகவும் சத்தமாக அவர் பேசுகிறது என் செவியில் தொனித்தது. பயப்படாதே என்கிறார். ஆனால் என் பயம் நீங்கவில்லை. திகையாதே என்று சொல்லுகிறார். என் திகில் போகவில்லை. நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லுகிறார். நான் அவரிடம் என் மனைவியையும் பலப்படுத்துவீரா என்று கேட்கிறேன். சிரித்துக் கொண்டே விலகி போகிறார். நான் ஊழியத்தை மகிமையோடு முடித்துவிட்டு வீடு திரும்பினேன். மனைவியிடம் வினவினேன். அவள் சொன்னது ஆச்சரியமாயிருந்தது. 3 மாதமாக இனம் தெரியாத இருமலில் இருந்து நான் சென்ற அன்றே விடுதலை கிடைத்தது. என் தரிசனத்தில் தோன்றியவர் என் மனைவியை குணமாக்கி என்னையும் பலப்படுத்தி சென்றார். ஜெபம். ஆண்டவரே, எனக்கும் சகாயம் பண்ணும். ஆமென்.